டெல்லி தேர்தல் முடிவுகள் வருத்தம் அளிப்பதாகவும் இந்தியா கூட்டணி பிளவால் பாஜக வெற்றி பெற்றிருப்பதாகவும் சிபிஎம் பொதுச் செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் ஈரோடு இடைத்தேர்தல் போட்டியே இல்லாத ஒரு வெற்றி என விமர்சித்துள்ளார். நடைபெற்று முடிந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல், அதே மாதிரி நாடு முழுவதும் நடைபெற்ற இடைத்தேர்தல், இதில் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு பிஜேபி என்பது மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா அங்கே இந்தியா கூட்டணியினுடைய ஏற்பட்ட அந்த பிளவு, இந்தியா கூட்டணி என்பது வலுப்பட வேண்டும் என்றே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்கிற ஒரு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு தான் அதனுடைய பல்வேறு தலைவர்களுடைய அணுகுமுறை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். மீண்டும் பிஜேபி, குறிப்பாக மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணி தொடர வேண்டியது இந்த தேசத்தினுடைய கட்டாயம். அந்த முறையில் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துவதற்கும் தொடர்ச்சியாக செயல்படுத்துவதற்கான முன்முயற்சிகளை அகில இந்திய அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும். தமிழகத்திலே ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளுடைய அந்த கூட்டணி என்பது வலுவான கூட்டணி என்பது இருக்கிறது. ஆனால் இந்தியாவினுடைய பிற மாநிலங்களில் அத்தகைய நிலைமை இல்லாததை பயன்படுத்தித்தான் பிஜேபி மீண்டும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரிந்து நின்ற அந்த நிலைதான் இன்றைக்கு மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு